தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை. திருச்சியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம். மாலையில் கரூரில் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். சிவகங்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். தொடர்ந்து மாலை புதுக்கோட்டையில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டுகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையை இன்று தொடங்குகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திருத்தணி வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து மாலை வாக்கு சேகரிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் தாவேக தலைவர் விஜய். பரப்புரைக்கு அனுமதி கோரி திருச்சி மாநகர காவல் நிலையத்தில் கடிதம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மனு தாக்கல் செய்ய முடியாது. நாடு முழுவதும் இன்று முதல் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டுமே விற்பனை. அமலுக்கு வந்தது மத்திய பெட்ரோலியத்துறையின் உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் உயர்ந்தது கட்டணம். 5 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை உயர்வு. சுங்கச்சாவடிகளுக்கான வருடாந்திர பாஸ் கட்டணம் உயர்வு 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக அதிகரிப்பு. ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக டிக்கெட்டை ரத்து செய்தால் கட்டணம் பிடித்தம் செய்யப்படாது என்ற விதி இன்று முதல் அமல். ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்கள் முன்பு வரை ஏறும் இடத்தை மாற்றிக்கொள்ளும் வசதியும் அறிமுகம். 60 ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக அமலுக்கு வந்தது புதிய வருமான வரி சட்டம். இனி வருமான வரி தாக்கல் செய்த 12 மாதங்கள் வரை திருத்தங்கள் செய்யலாம். மாதத்தின் முதல் நாளான இன்று வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சிலிண்டர் விலை 2246 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் இன்று தொடங்குகிறது 8வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி. முதல் கட்டமாக வீடுகளின் பட்டியலும் மக்களின் வசதிகள் பற்றிய தகவல்கள் சேகரிப்பு. தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி தொடங்குகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி. முதல் கட்டமாக மக்களின் சுய விவரங்கள் சேகரிக்கப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும். அதிகபட்ச இயல்பு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. ஈரான் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் இன்று முதல் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களை தாக்குவோம் என ஈரான் எச்சரிக்கை. மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள், இன்டெல் மற்றும் டெஸ்லாவை குறிவைப்போம் என திட்டவட்டம். ஹார்முஸ் நீரிணை வழியாக ஜெட் எரிபொருட்கள் கிடைக்காத நாடுகள் அமெரிக்காவிடம் விலைக்கு வாங்கலாம் என ட்ரம்ப் அறிவிப்பு. வேண்டாம் என்பவர்கள் ஹார்முஸ் நீரிணைக்கு சென்று ஈரானுடன் போரிட்டு எண்ணெயை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று காட்டம். உலகம் முழுவதும் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த ஆரக்கல் நிறுவனம். பணி நீக்கத்தால் இந்தியாவில் 12,000 பேர் பாதிப்பு.